நாம லவ் பண்ணும்போது எப்படி லவ் பண்ணுமோ அப்படி ஒரு லவ். அதுவும் ஒரே ஒரு நாள் தான். உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் நடிங்களேன், அது போதும். வசு, நான் எதுக்கு நடிக்கணும் வசு? அதுக்கு அவசியமே இல்லையே. ஆனா இந்த கண்டிஷனை கொஞ்சம் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது வசு. ஏன் சார் அப்படி? சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, வேண்டாம். அப்படி இல்ல, இப்ப என் நிலைமை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் வசு. நீ வேற எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டீன்னா எனக்கு ஓகே தான். நான் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க போறேன் சார்? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் உங்க பழைய அன்பை திரும்ப கேக்குறேன், அவ்வளவுதான். எல்லாம் ஓகே. வீட்டுக்கு தெரிஞ்சா, குறிப்பா அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க வசு. அர்ஜுன் சார், இத வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. இது உங்களுக்கும் எனக்கும் இடையில நடக்கிற ஒரு ரகசிய ஒப்பந்தம். இத வெளியே யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல வேண்டாம். இதுதான் நான் அட்வான்டேஜ்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்குள்ள இனி என்ன நடந்தாலும் டைவர்ஸ் மட்டும் கேன்சலே பண்ண முடியாது. அதை மட்டும் நீ மனசுல தெளிவா வச்சுக்கோ. டைவர்ஸ் கிடைச்சதும் நீ இங்க இருந்து கிளம்பி போயிரு. அப்புறம் நீ வருத்தலாம் படக்கூடாது, ஓகேவா? சார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க சொல்ற டைவர்ஸ், இந்த வீட்டை விட்டு போறது, இது எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். அட்வான்டேஜ் இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. வாசு, அஜு, ஐயோ அஜு, கையில கட்டெல்லாம் போட்டு. ஐயோ கொய்யால. வாசு, அஜு, மறுபடியுமா? ஓடி வந்த வேகத்துக்கு அப்படியே நீ என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடா ஹைவேஸ்ல ஏர்பிளேன் கோட்டல் லாரி மாதிரி சடனா வந்து நிக்கிறியே வாசு. என்ன வாசு, என் டார்லிங் பேசாம இருக்க? வான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த மரணத்துக்கூடவே போராடி வந்த வாசு. என்னது மரணத்தோட போராடினியா? வாசு, நீ கூப்பிட்டா நான் சிதையில இருந்தா கூட ஓடோடி வந்துருவேன். நீ இப்ப கூட சிதையில இருந்து பாதியில எந்திரிச்சு வந்த எலும்பு பேசாம இருக்க பாட்டு. என்ன வாசு, எல்லாரும் என்ன கண்டமணிக்கு பேசுறாங்க, நீ பார்த்துட்டு பேசாம இருக்கிறியே வாசு. இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு வாசு? பேசாம போயிடு, இல்லன்னா மறுபடியும் இப்படியே ஆஸ்பத்திரிக்கே போயிடுவேன்னு அர்த்தம். பாட்டி, நிலைமை தெரியாம நீங்களும் அவரை நோகடிக்காதீங்க. ஓ, அப்ப நீ மட்டும் தான் நோகடிப்பியோ? சரி, நோகடி. அஜித், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க குணமாயிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னால பார்க்க கூட வர முடியல. என்ன வாசு, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற. நீ யாரு வாசு? யாரு வாசு? நீ யாரு? நீதான். நான் தான். ஐயோ, நானே மன்னிச்சுக்க முடியுமா வாசு? ஏய், உன் சொல்லு ரொம்ப ஓவரா இருக்கு. டேய், நீ சாதாரணமாவே பேச மாட்டியா? அஜித், நான் உங்க காதலுக்கு தகுதி இல்லாதவள் ஆயிட்டேன். என்னையும் சராசரி பொண்ணா மாத்திட்டாங்க அஜித், மாத்திட்டாங்க. என்ன வாசு சொல்ற? ஆமா அஜித், உங்களை இனி காதலிக்க முடியாதுன்னு சொல்றேன். என்னாச்சு தம்பி, கேஸ் ட்ரபிளா? பாட்டி, கொஞ்சம் தொல்லை பண்ணாம இருக்க பாட்டி. வாசு,
நெஞ்சில குண்ட தூக்கி போட்டுட்டியே வாசு. ஆ? என்ன குண்டு தம்பி அது? அடி உங்களுக்கு ஒண்ணும் புரியாது, கம்மன்றீங்க. வாசு கூட எப்படி எல்லாம் வாழலாம்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும், நம்ம 2 பேரும், நமக்கு 2 குழந்தை. அதுல ஒண்ணு உன்ன மாதிரி அறிவானது, அதுல இன்னொன்னு என்ன மாதிரி அழகான குழந்தை. நம்ம 2 பேரும் சேர்ந்து 4 பேரும் சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்ற வாசு? டேய் 4 பேர் எதுக்குடா சந்தோஷமா அடி, எங்க குடும்பத்துக்குள்ள நீங்க உள்ள வராதீங்க. இல்ல எங்கடா நான் வந்தேன். வாசு இப்படி எல்லாம் நான் நினைச்சது பொய்யா? சொல்லு. ஆமா அஜித். வாசு உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்காக வசு மகாலே கட்டலான்னு நினைச்சேன், அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. வசு மகாலா? அது என்ன வசு மகால்? அர்ஜுன் சார், தாஜ்மஹால் கேள்விப்பட்டதுல முந்தாஜுக்காக கட்டுனா அது தாஜ்மஹால், என் வாசுக்காக கட்டுனா அது வசு மகால். அது சமாதிடா. ஷாஜகான் ஒரு பொண்டாடி கட்டின சமாதி. வசு உனக்கு சமாதி கட்டலான்னு பிளான் பண்றான். உனக்கு எப்படி வசதி? அர்ஜுன் சார் கொஞ்சம் பேசாம இருங்க. அஜித் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கட்டுறதா சொன்ன அந்த மஹால உங்களை உண்மையா நேசிக்கிற வேற யாராவது ஒருத்தருக்கு கட்டிருங்க. நான் அந்த தகுதியை இழந்துட்டேன். ஐயோ என்ன மறந்துருங்க. ஐயோ எங்க போற? ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. போதும் வாசு, நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. மகாராணியா உட்கார வேண்டிய இந்த மனசுல வேற யாரையுமே வச்சு பார்க்கவே முடியல. உங்களோட பேசின நாட்கள், பழகின நாட்கள், அதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டே வாழ்க்கைய ஓட்டிடுவேன். டேய் சரி 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 போதும்டா, கிளம்புடா. அவங்க உங்களுக்கு பசிக்குது, சாப்பிட்டு தூங்கணும்டா. சீக்கிரமா கிளம்பு. ஆமா பாட்டி, எனக்கு பசிக்குது. போகவே மாட்டேங்கிறேன் பாட்டி, ஒரு 2 நிமிட்ஸ் சாப்பாட்ட கொஞ்ச நேரம் தள்ளி வைங்க. வாசு, நாம கொஞ்ச நாள் பழகினாலும் என் வாழ்க்கையில ஒரு வசந்தத்தை காட்டிட்டேன். டேய் ரொம்ப ரொம்ப நன்றி வாசு. மோகரை நல்லா இரு, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். பெரிய ஜெமினி கணேசன் எங்கிருந்தாலும் வர வாசு. வாழ்க. போடா போடா. வர நல்லா தான் இருப்ப போ. எங்க இருந்தாலும் வாழ்க. காதல் வளர்த்தேன் ஏன் உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன் இதயத்தின் உள்ள எங்க போற? செடி ஒன்றுதான் வச்சு வளர்த்தேன் இன்று அதில் பூவாய் போதும் நிறுத்து. தாங்க முடியல. அர்ஜுன் சார் என் வழிக்கு வந்துட்டாரு. முகத்தை மாத்தாத. நான் இதை கேட்கும் போது எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நான் வாங்கின அடிக்கலாம் ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சு. ஏன் தம்பி, அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க? அதெல்லாம் சரி. இப்போ நீ ஓவரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத. உன் சீன் முடிஞ்சது. அர்ஜுன் சாரும் நம்பிட்டாரு. நீ பெர்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்காத, என்னையும் மாட்டி விட்டுறாத. அதெல்லாம் மாட்டி விட மாட்டேன். நான் லாஸ்டா ஒரே ஒரு டயலாக் பேசிக்கிட்டா? பேசி தொலை. அர்ஜுன் சார், என் பாசம் மலர, என் பாரிஜாத பூவ, என் மனசுக்கு பிடிச்ச கிளிய உங்ககிட்ட ஒப்படைக்கிற. நீங்க கண்கலங்காம பாத்துக்கங்க சார். தம்பி, அவன் உங்களை பார்த்து ஏதோ சொன்னானே, என்ன சொன்னா? அது புதுசா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னான். அவன் அப்படியே சொன்னா? ஆமா, அப்படிதான் சொன்னா கிழவி. நீ இப்ப கிளம்பலன்னா நானே போயிட்டு வரேன்னா பட்டு. எங்கிருந்தாலும் வாழ்க, வாழ்க.
தம்பி ஏன் தம்பி இவையே இப்படி தூக்கத்துல நடக்கிற மாதிரி வெறப்பா போறா? ஐயோ பாட்டி, சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லையே தம்பி. ஓ சரி, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. உங்களுக்கு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ தம்பி, உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஐயா பாசம்ல ஒண்ணு இல்ல, எனக்கும் பசிக்குது. வாங்க. அதானே. ஆமா, இந்த அஜித் வந்து பேசுனது, வசுந்தரா செஞ்சது எல்லாமே ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே இருக்கே. இந்த வசுந்தரா ஏதாவது பிளான் பண்றாளா? அது என்னன்னு நமக்கு ஒரு இழவும் புரிய மாட்டேங்குதே. நமக்கு என்ன வந்துச்சு, நடக்கிறது நடந்துட்டு போட்டோம். நாம நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுவோம், நல்லா கொரட்டை விட்டு தூங்குவோம். தம்பி பிரியாணி ஆறிட போகுது, இதோ வந்துட்டேன். ஐயோ, நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரி ஒரு நாள் இனிமே என் வாழ்க்கையில வராம கூட போயிடலாம். அதிகபட்சம் 15 மணி நேரம். இந்த 15 மணி நேரம் தான் அர்ஜுன் சார் எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் அவர் யாரோ நான் யாரோ. அதனால இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை முழுக்க நினைவுல வச்சுக்கிற மாதிரி வாழ்ந்துடணும். காப்பியா? ஏய் நில்லு 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 நில்லு. என்ன பாட்டி, எதுக்கு இப்போ குறுக்க வரீங்க? ஏய் என்னடி வர வர உன் கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஆமா, இப்ப யாருக்கு நீ காஃபி எடுத்துட்டு போற? யாருக்கு எடுத்துட்டு போனா உங்களுக்கு என்ன? என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? நான் இந்த வீட்ல உன்னை விட வயசுல மூத்தவ. சொல்லு, இப்ப யாரு காப்பி எடுத்துட்டு போற? இது என்ன கேள்வி? என் புருஷனுக்கு தான். புருஷனுக்கா? யாரடி உன் புருஷன்? இது என்ன பாட்டி மடத்தனமான ஒரு கேள்வி? அர்ஜுன் சார் தான். அவர் தானே எனக்கு தாலி கட்டினாரு. ஏய் அதெல்லாம் முடியாது. அந்த உறவெல்லாம் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டியே, அப்பவே முடிஞ்சு போச்சு. கூட என்கிட்ட கூட கூட. பாட்டி, மாமா எழுந்திருக்கிற நேரமாச்சு. என்னது மாமாவா? என்னடி இது புது கதையா இருக்கு? நேத்து வரைக்கும் டைவர்ஸ் நீங்க, மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்னாச்சு? மேம் மேம் கொஞ்சற பாட்டி. அக்கா தானே அர்ஜுன் மாமாவோட வைஃப். அப்ப அவங்க தானே காஃபி கொண்டு போய் கொடுக்கணும். அதான பார்த்தேன். என்னடா கருத்து சொல்ல வரலையேன்னு. எனக்கு இவதான் அவன் பொண்டாட்டின்னு தெரியாம எங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். பாட்டி என்ன முணுமுணுக்குறீங்க? எனக்கு என்னமா வந்துச்சு, காலங்காத்தால இவ முகத்துல முழிச்சிட்டமேன்னு அர்ஜுன் தம்பி காப்பி எடுத்து இவ மூஞ்சிலேயே ஊத்த போது, ஐயோ ராமானு அழுதுகிட்டு நம்ம முன்னாடிதான் வந்து நிக்க போறா. அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவ இஷ்டம். வசு பாட்டி, அப்படி ஏதாச்சும் நடந்தா அக்கா அதை சமாளிச்சுப்பாங்க. நீங்க அதுல தலையிட்டு குட்டை குழப்பாம இருந்தா அதுவே போதும். வசு அக்கா, நீங்க போங்க, போய் காஃபியை கொடுங்க. என்ன இன்னைக்கு எல்லாமே வினோதமா இருக்கு. அர்ஜுன் தம்பி என்னடான்னா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன்னு சொன்னாரு. ஆனா அப்புறம் வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப என்னடான்னா இவ புருஷனுக்கு காஃபி கொண்டு போறேன்னு கொஞ்சலாம் சொல்லிட்டு போறா. அப்போ வசுந்தரா போட்ட திட்டத்துல ஏதோ ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அர்ஜுன் தம்பி அதுல கவுந்துருச்சு. இனி இது தேராது. என்ன இவ்ளோ நேரம் தூங்குறாரு? எழுப்போம். மாமா மாமா
ஏய் எழுந்துறீங்க. ஏய் என்ன புதுசா மாமா கோமான்லாம்? வழக்கமா அர்ஜுன் சார் தானே கூப்பிடுவா. என்ன பயம் விட்டு போச்சா? நான் ஏன் மாமா உங்களை பார்த்து பயப்படணும்? நீங்க என்ன சிங்கமா புலியா? எனக்கு எப்பவுமே உங்களை பார்த்து பயமே கிடையாது. நம்ம லவ் பண்றவங்களை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா என்ன? ஹேய் என்ன டயலாக்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. மாமா நீங்க நம்ம டீல மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நானே ஞாபகப்படுத்துறேன். நீங்க இன்னைக்கு பூரா என் புருஷனா இருக்கிறதா வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதுவும் ஏன் ஆசைப்படி. இன்னைக்கு பூரா ஜாலியா ஊர் சுத்த போறோம். எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுமோ அந்த மாதிரி லவ் பண்ண போறோம். அடச்ச, இது மறந்து போச்சே. சொல்லும் போது ஈஸியா தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நாள் ஃபுல்லா இவ கூட ஓட்டி ஆகணும்னு நினைச்சா பயமா இருக்கே. இந்தாங்க காஃபி. என்னது? நான் இது உங்களுக்காக போட்ட ஸ்பெஷல் காஃபி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? குடிக்கவே இல்லம்மா. குடிக்கிறேன். குடிங்க குடிங்க குடிங்க. போதும் போதும் போதும். ஏய் ஏய் ஏய், அது நான் குடிச்சது எச்சி. அதையே நீ குடிக்கிற? அதெல்லாம் அப்படிதான், உங்களுக்கு சொன்னா புரியாது. டேஸ்டா இருக்கு. மாமா என்ன என்னையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? போங்க போய் ரெடி ஆகுங்க. இப்ப நாம வெளிய போறோம். ஐயோ இன்னைக்கு என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கான்னு தெரியலையே. சீக்கிரம். போறேன் போறேன் போறேன். ஐயோ மாமா சீக்கிரமா வாங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அடி போறடி. மாமா 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 வெயிட் பண்ணுங்க, இது வேண்டாம். ஏய் எதுக்கு? உங்களுக்காக இது நான் அயன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னாங்க. என்னது வசு? சிகப்பு சிகப்பு, மேட்சிங் மேட்சிங், மேட் ஃபார் ஈச் அதர். இன்னைக்கு பூரா இத போட்டுட்டு தான் ஊர் சுத்த போறோம். இன்னாங்க. ஏய் அந்த ப்ளூ ஷர்ட் ஏத்தா. மாமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. குடுறாளே குடு. இப்ப எங்க போறோம் அதையாவது சொல்லு. என்ன அவசரம்? சொல்லாம கடத்தி கூட்டிட்டு போறதுக்கு நீங்க என்ன சின்ன குழந்தையா? ஏய் என்ன பண்ற? செல்ஃபி எடுக்க போறேன். இப்ப எதுக்கு செல்ஃபி எல்லாம்? இப்ப எடுக்காம வேற எப்ப எடுக்கிறது? சொல்ல போனா எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த நாள் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க விருப்பப்படி கோர்ட்டு, கேஸ், டைவோர்ஸ், அவ்வளவுதான். டைவோர்ஸ் ஆர்டர் வாங்க கோர்ட்டுக்கு போறப்போ அங்க வச்சா செல்ஃபி எடுக்க முடியும். வசு நான் தெரியாம கேட்டுட்டேன். எத்தனை செல்ஃபி வேணாலும் எடுத்துக்கோ. கொஞ்சம் தான் சிரிங்களேன். ஏன் இப்படி மிஷின் மாதிரி வெறப்பா இருக்கீங்க? கொஞ்சம் கேஷுவலா தான் சிரிங்களேன். சரி வா. ஓகே ஓகே. சரி இப்பயாவது சொல்லு, நம்ம எங்க போறோம்? புதுசா கல்யாணம் ஆனவங்கள பெரியவங்க முதல்ல கோயிலுக்கு தானே அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மத்த இடங்கள் எல்லாமே. நம்ம வாழ்க்கையில தான் எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு தடவை கூட 2 பேரும் சேர்ந்து போய் சாமி கும்பிட்டதே இல்ல. இன்னைக்கு விட்டோன்னு வைங்க, அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா எப்பவுமே போகவே முடியாது. அதனால உங்க கூட கை கொத்துக்கிட்டு அந்த சாமி சன்னதியில போய் நின்னுக்கிட்டு, கடவுளே இவ்ளோ அழகான அன்பான புருஷன் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி கும்பிட்டுட்டு வர போறேன். அதுக்குதான் போறோம். இங்க பாரு வசு, எங்க வேணாலும் போலாம், நான் வரேன். ஆனா இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் சொல்றபடி நீ கேட்கணும்.
வீட்ல நடந்த விஷயங்களை வச்சு அம்மா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க வசு. இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்னா அவங்க கன்ஃபார்மா தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன எதையும் நான் சரியா செஞ்சதில்ல. அதனால சத்தியமா நான் உன் பக்கம் சாஞ்சிட்டேன்னு தான் நினைப்பாங்க. அதனால தேவையில்லாத வருத்தம் தான் வரும் வசு. சோ